Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ராகி சேமியா ரெசிபி தாங்க. இதுக்கு நான் அணில் சேமியா தான் எடுத்துருக்கிறேன். இந்த அணில் ராகி சேமியாவை நார்மல் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே குழஞ்சி போயிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அதை வடித்து இந்த மாதிரி இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான் இதை அவிக்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் அவிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 2 நிமிஷம் போதுங்க. இப்போ இட்லி அவிக்கிற பானையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ராகியை வந்து அவிச்சிடலாம். இதுக்கு வந்து 2லேருந்து 3 நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா ராகி வந்து நல்ல ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த ராகி வெந்த ஸ்மெல் வரும். அதுலேயே டக்குன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ராகியை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ராகி சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இதில் ஒரு தட்டு வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இன்னொன்று வந்து ஸ்பைசியாகவும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சேமியா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் சேமியாவுக்கு நம்ம வேக வச்ச சேமியாவை எடுத்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா உதிர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் சேமியா ரெடி ஆகிடும். இது வந்து கிட்டத்தட்ட கேழ்வரகு புட்டு மாதிரியே தாங்க இருக்கும், அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான ராகி இனிப்பு சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கார சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அது கூடவே வந்து காஞ்ச மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதோட பர்ஃபெக்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற ராகியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இந்த சூடான கடாயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி இந்த தாளிப்போடு எடுங்கங்க. அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பரான கார சேமியா ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.